ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெடை பார்த்தீங்கன்னா 4 பொருள் வச்சு செஞ்சுருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வரவே வராது. யார் வேணாலும் தாராளமாக இந்த ஹெடை வந்து நீங்கள் போடலாங்க. அந்தளவுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஹெடை தான். இந்த ஹெடையை வந்து நம்ம எப்படி செய்யணும் வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பொருட்கள் நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் வந்து அதுக்கு ஈக்குவலாக 1 ஸ்பூன் வந்துட்டு கருஞ்சீரகம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு டீ பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் 1 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் எடுத்துக்கலாம். இந்த 4 பொருள் வச்சு தான் இந்த ஹெடை நம்ம பண்ணுவோம். இந்த ஹெடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா போடும்போதே உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து பிடிச்சிக்கும். டார்க் பிளாக் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா இப்போ இதை வந்து நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஹெடை உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கருமை நிறமாக நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு எந்த அளவுக்கு கருகிற அளவுக்கு வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கும். நிறைய பேத்துக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறனாலே முடி வந்து நல்லா கொட்டிகிட்ருக்கும். இதை வந்து நம்ம ஹேடைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொடுகு தொல்லை இருந்தாலும் உங்களுக்கு காணாமல் போயிடும். அதே சமயத்தில் டீ பவுடர் வந்து நல்ல கலரிங் உங்களுக்கு கொடுக்கும். கருஞ்சீரகமும் அதே மாதிரி தான். அதில் இருக்கிற எண்ணெய் பசை வந்து உங்களுக்கு ஹேடை போடும்போது நல்லாவே பிடிச்சி நின்றுக்கும். மஞ்சள் பவுட்ரு எதுக்கு போட்டிருக்கோன்னா, சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்துட்டு ரெட்டிஷாக இருக்கும், கொப்பளங்கள் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு வராமல் இந்த மஞ்சள் பவுட்ரு பாதுகாக்கும். அதனால தான் 4 பவுடரையும் நம்ம வச்சு இந்த ஹெடை செஞ்சுருக்கோம். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஹெட்டேக் ப்ராப்ளம் வரவே வராது. ஏன்னா மஞ்சள் பவுடர் நம்ம சேர்த்துட்ருக்கனால இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெடை. வீட்டில் நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு நீங்கள் சொல்லலாம். அதே சமயத்தில் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹீட் வந்து ஹையாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து புகை வர ஆரம்பிச்சிடும். எப்போயுமே எந்த ஒரு ஹேடைக்குமே இந்த மாதிரி வறுக்கும்போது நல்லா லோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து வறுக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்குவே நல்லாவே கருகிற நிலைமையில வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெந்தயத்தை கூட நீங்கள் ஃபஸ்ட்டே பொடிச்சு கூட நீங்கள் போட்டிங்கனாலும் சீக்கிரமாக வறுபட்டுரும். நான் அந்த மாதிரி செய்யலை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ இது ரெடியான பின்னாடி நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு கொட்டி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஆறும். முடிஞ்ச வரைக்கும் இது வந்துட்டு ரெடி. இந்த மாதிரி கருகின பின்னாடி வெளியில் கொண்டு போய் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே அந்த ஸ்மெல் வராது. அப்படி இல்லை அப்படின்னா, வெளியில் போகலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துட்டு கொட்டிட்டு ஃபேனில் வந்து வச்சு நீங்கள் நல்லா ஆறின பின்னாடி நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நம்ம போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா ஆறிடும். வெளியில் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நைஸ் பவுடரை அரைச்சிக்கணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் கருஞ்சீரகமும் நம்ம சேர்த்துட்ருக்கனால அவ்வளோ சீக்கிரத்தில் நைஸாக அரைக்கவே முடியாது. ஆயில் வந்து வெளியில் வரும். அந்த ஆயில் பசை தான் நமக்கு வந்து ஹேரில் வந்து நல்லா ஹேடை வந்து பிடிச்சு நிற்கிறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க. கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தான் தேவைப்படும். ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க வந்து கொஞ்சம் ஆறின பின்னாடி நீங்கள் நைஸாக அரைச்சி இந்த மாதிரி பவுடர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். ஏன்னா இதை வந்து நிச்சயமாக ஜலிக்க முடியாது, அதில் ஒட்டிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், உங்களுடைய ஹேர் எவ்வளவு லென்த்தில் இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூனு எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ஆயில் வந்து எதை சில பேர்த்துக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஒரேடியாக நம்ம வந்து அதில் வந்து ஊற்றி எடுத்துடக்கூடாது. நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க, அதான் இம்பார்ட்டண்ட். அது வாங்கிட்டு இப்போ வந்து இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைரக்ட் கோகோனட் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை, உங்களுடைய ஹேர் லென்த் என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பவுடரை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இந்த பவுட்ரு நிறைய மிச்சம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கடும் வெயிலில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இதை அழகாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா வந்துட்டு பிடிச்சிக்க, அதாவது கிரே ஹேர் இருக்கிற இடத்துல தான் போடணும்னு தேவை கிடையாது. எல்லா பக்கமும் போடலாம். உங்களுக்கு பிளாக் ஹேர் வந்து கிரே ஹேரை மாறிடுமான்னு நீங்கள் டவுட் பண்ண வேணாம், ஆகவே ஆகாது. கெமிக்கல் ஹேர் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து உங்களுக்கு வரவே வராது. நல்லா வகுடாக ப்ரஷ் வச்சு அழகாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லென்த்தாக முடியை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு அழகாக நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஒரு கொண்டை போட்டுட்டு கரெக்டாக ஒரு இந்த சம்மர் சீசனுக்கு 1 ஹவர் போதும். அது நல்லா காஞ்சிரும். அப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். கொண்டை போட்டுருங்க கண்டிப்பாக. கீழே வந்து ஃபேஸில் வலிய விடாதீங்க. அதுதான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபேஸில் ஒரு பேக் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பேக் ஃப்ரண்ட்டு இதில் வந்து ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஹேண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் எந்த ஹேடையும் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து கருகருன்னு இருக்கும். 1 ஹவர் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் 2 டேஸ் கழித்து ஏதாவது ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், அதில் கெமிக்கல் இல்லாத. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.